ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி நாளானது வருதுங்க. இந்த தேய்பிறை அஷ்டமி திதி நாள் பார்த்தீங்கன்னா நாளை நாள் சனிக்கிழமை அன்னைக்கு வரதுனால இந்த நாள் ரொம்பவே ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த அஷ்டமி திதி நாளுக்கு பார்த்தீங்கன்னா அதிக மகா சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதனால இந்த அஷ்டமி திதி நாள மகா அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த அஷ்டமி திதி நாளன்னைக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்த செய்தா மட்டும் போதுங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாகி உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் அது அனைத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமையில என்ன மாதிரி விஷயம் செய்யணும் அப்படின்னு முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவா இருக்குங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நாள் சனி பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதி நாள் அன்னைக்கு சேர்ந்து வரதுனால இந்த நாள் கால பைரவருக்கும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி நாள் அன்னைக்கு நீங்க கால பைரவரை மனதார உருகி வழிபடும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நீங்க கால பைரவர் கோவிலுக்கு சென்று கால பைரவருக்கு ஏதாவது ஒரு சிறப்பு அபிஷேகம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. என்ன மாதிரி உங்க வாழ்க்கையில பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி நாளன்னைக்கு கால பைரவரை வழிபாடு செய்திடுங்க. நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நல்லெண்ணெயை உச்சம் தலை முதல் கால் வரை தேய்த்து சிறிது நேரம் ஊற வைத்து தேய்த்து குளிப்பது வழக்கமாக வைத்து இருந்தாங்க. இதற்கான காரணம் கேட்டீங்கன்னா உடம்பு சூடு தனிய அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு அப்படின்னு விஞ்ஞானம் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி கிரகம் பார்த்தீங்கன்னா உடலுக்கு தீங்கு இந்த மாதிரி தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீய கதிர் வீச்சுகளை வீசுகின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு சனி கிரகத்தால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதனால தான் இந்த ஒரு கிரகத்தை பாபம் நிறைந்த கிரகம் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. சனி கிரகம் ஒரு ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா பெரும் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்களில் ஜாதகத்தில் சந்திர ராசிக்கு 1, 2, 5, 8, 12 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்யும் போது அதனுடைய கதிர்வீச்சுகள் மேலும் தீவிரமடைந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருடைய உடல் உள்ளம் ரீதியாக பெரும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. சனி கிரகத்தில் இருந்து வரும் கதிர்களை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ஊறிய உடம்பு தாக்க விடாமல் தடை செய்கின்றது அப்படின்னு நிரூபணம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி எந்தவித தீய சக்திகளும் நம்மளை நெருங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால தீய கதிர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய உடல்ல எந்த விதமான தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதனை தடுக்கணும் போது நீங்க இந்த எண்ணெய் குளியல் தேய்த்து குளிப்பது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த தீய கதிர்கள் பார்த்தீங்கன்னா மூளை நரம்புகளையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஜாதகருடைய சிந்தனைகளை திசை மாறி செல்ல வைத்து பல சிக்கல்களில் மாட்டிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிரகத்தின் கதிர்வீச்சிலிருந்து பார்த்தீங்கன்னா
தப்பிக்க பல பரிகாரம் சடங்குகள் இருந்தாலும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் உடல் முழுக்க எள்ளெண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது வழக்கத்தினை பின்பற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான கதிர் வீச்சிலிருந்து எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா நாகரிக மேலாகத்தினால் அவை பின்பற்றப்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா முந்தைய காலகட்டங்களில் இந்த விஷயத்த வாரம் வழக்கமாக வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஷயத்தை யாருமே பின்பற்றுவதில்லை அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை யாருமே இன்றைய சூழ்நிலையில் செய்வதே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யாமல் இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் உள்ளம் இதனால பெரும் பாதிப்பு அடைகிறது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ உங்களுடைய உடல் எந்தவித பாதிப்பும் அடையாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு மகா சனிக்கிழமை அப்படின்னு சொல்லலாங்க. இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதி ஒரு மகா அஷ்டமி திதி அப்படின்றதுனால இந்த நாளில் நீங்கள் கால பைரவரை வணங்கும் போது உங்களுக்கு கால பைரவரோட அருளும் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த அஷ்டமி திதி நாள் பார்த்தீங்கன்னா பிரதோஷத்திற்கு இனியான ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பிரதோஷ நாளுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அதே ஈக்குவல் சக்தி இந்த அஷ்டமி திதி நாளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதனால இந்த அஷ்டமி திதி நாள் ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு அதிசக்தி வாய்ந்த நீங்க கால பைரவர் கோவிலுக்கு சென்று மனதார வழிபடும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய ஆற்றல்களும் மறைந்து ஒரு நேர்மறை ஆற்றல் உருவாகும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை, சிக்கல், சங்கடம், கஷ்டம் இந்த மாதிரி எந்தவித பிரச்சனையா இருந்தாலும் அது அனைத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கால பைரவரை மனதார உருகி வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி நாளன்னைக்கு நீங்களும் கால பைரவர் கோவிலுக்கு சென்று கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை சென்று தரிசனம் பெற்று கொள்ளலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கால பைரவருக்கு கோவிலுக்கு செல்ல முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால பைரவரை மனதார நினைத்து உங்கள் மனதில் எந்த மாதிரி எண்ணங்கள், எந்த மாதிரி ஆசைகள், எந்த மாதிரி பிரச்சனைகள் இது எல்லாமே தீரணும்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே கால பைரவர் முன்னாடி கூறி நீங்கள் மனம் உருகி வேண்டும் பொழுது உங்களுக்கும் கால பைரவரோட அருள் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய குறைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து உங்கள் வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் நாளை நாள் வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். அதே போல் இந்த சனிக்கிழமை நாளன்னைக்கு நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளும் குறைந்து ஒரு நேர்மறை ஆற்றல் உங்கள் வாழ்க்கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமையில எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் என்ன மாதிரி நன்மைகள் நடக்கும், என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமையில் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமையில் செய்யக்கூடிய விஷயத்த மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அப்டேட்டான வீடியோக்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.